திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார். பல்லிடுக்கில் கை வைத்து கைவிரல்களை எச்சில் செய்து கொள்வது, சிறுநீர் கழித்து காலலம்பாமல் வருவது, மூக்குச்சளி உடம்பில் மீது படுவது, கண்ணிலுள்ள ஈலை கைகள் நகலில் தங்கிவிடுவது போன்றவை பீடையான அறிகுறிகளாகும். பீடையான அறிகுறிகள் உள்ள இடத்தில் தீய செய்திகள் கடுமையாக தாக்கும். இதோ பிரம்மராயர் வாங்கி கொள்ளப் போகிறார். இந்த பக்கம் ஏதோ ஒன்று எழும்பப் போகிறது. எழும்புகின்ற வேகத்தை பார்த்தால் மிக உக்கிரமாக இருக்கும் போல் இருக்கிறது. அவரை சுற்றி கோடு போட்டு அவரை அது தாக்க விடாமல் செய்து விடலாம். ஆனால் பிரம்மராயர் அனுபவம் வேண்டாம் என்று சொல்லுகின்றாரே, என்ன செய்வது? ஒரு அந்தணருக்கு அனுபவம் தருவது நல்லதல்லவா? அதுவும் அரச பதவியில் உயர்ந்த நிலையில் இருக்கிற அவருக்கு இப்படி உலகத்தில் ஆட்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயம் தெரிய வைப்பது நல்லதல்லவா? அவர்களை அடக்க தான் போக முடியுமா? பிரம்மராயர் தானே வாளேந்தி கொல்லிமலைக்கு போக வேண்டும். கருவூர் தேவர் மறுபடியும் சுற்றுமுற்றும் பார்த்தார். தொலைவில் அருள்மொழி கை கட்டி நின்றிருந்தான். இன்னும் சற்று தூரத்தில் கருவூர் தேவரின் சீடர்கள் தங்களுக்குள் பேசி கொண்டிருந்தார்கள். தேவர் அவர்களை நோக்கி கைத்தட்டினார். அவர்கள் ஓடி வந்தனர். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஐயா, எங்களுக்குள் பேசி கொண்டிருக்கிறோம். மாலை நெருங்கி விட்டது. அந்தி நேரத்தில் செய்ய வேண்டிய ஜபதவங்களை செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார். குளத்தில் கை கால்களை கழுவிக்கொள்ள ஒருவன் இறங்க அவனை தடுத்து நிறுத்தினார். வேண்டாம், மந்திரத்தாலேயே உடம்பை சுத்தம் செய்து கொள். நீரற்ற இடத்தில் குளிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி குளிப்பது என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் அல்லவா? மந்திரத்தால் உடம்பை சுத்தம் செய்து கொண்டு மந்திர ஜபத்தை இடைவிடாமல் செய்ய துவங்கு என்று கட்டளையிட்டார். அருள்மொழியை நோக்கி கையை காட்டினார். அவன் சட்டென்று திரும்பி ஓடி வந்தான். ஐயா என்று பணிவாக கை கூப்பி நின்றான். கருவூர் தேவர் அவன் தடையை தடவி கொடுத்து நெஞ்சை நீவி விட்டார். இங்கு எது நடந்தாலும் இந்த இடத்தை விட்டு ஒரு பொழுதும் நீ அசையக்கூடாது. ஐயா, இது என்னுடைய கட்டளை. இங்கு எது நடந்தாலும் ஒரு பொழுதும் இந்த இடத்தை விட்டு நீ அசையவே கூடாது. உத்தரவு ஐயா. அவன் மறுபடி கை கூப்பினான். நீரில் கொப்புளம் அதிகமாகியது. என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பிரம்மராயர் திரும்பினார். நீரின் மேற்பரப்பையே பார்த்து கொண்டிருந்த கருவூர் தேவருக்கு அருகில் வந்து நின்றார். அவர் கையில் இன்னும் எச்சில் இருந்தது. பளிச்சென்று நீர்த்தளத்தில் இருந்து ஒரு வேகம் பொங்கி மேல் எழும்பி தடையரென்று தரையில் சிதறியது. யாரோ உள்ளிருந்து எழும்பி வந்தது போல் கன நேரம் ஒரு தோற்றம் ஏற்பட்டது. இப்பொழுது தோன்றியது ஒரு பெண். பெரிய முலைகளும் கோரமான முகமும் உள்ள ஒரு பெண். அந்த இடத்தில் சட்டென்று மிக மோசமான ஒரு நாற்றமும் ஏற்பட்டது. அந்த உருவம் சூட்சுமமாக இருந்ததால் கருவூர் தேவருக்கு மட்டுமே கண்களுக்கு அது தெரிந்தது. பிரம்மராயர் சற்று கலவரமாகி கருவூர் தேவரையும் நீர்நிலையும் மறுபடி நோக்க அவர் கையை பளிச்சென்று அந்த பிசாசு இழுத்து நீருக்குள் போட்டது. பிரம்மராயர் குளத்தில் தலைக்குப்புற விழுந்தார். அகன்ற மார்பும் பலமான இடுப்பும் உறுதியான தொடைகளும் புஜங்களும் உள்ள கனமான பிரம்மராயரை நல்ல வலுவுள்ள மனிதன் ஒருவன் இழுத்து போடுவது கூட கடினம். வர்மக்கலை தெரிந்தவர்கள் மட்டுமே பலவீனமான நேரத்தில் பலவீனமான இடத்தில் தாக்கி நெம்புகோல் தந்திரத்தை பயன்படுத்தி இப்படி ஒரு ஆளை புரட்டி போட்டுவிட முடியும். எதிரே எவருமே இல்லாமல் சட்டென்று கால் விரிய மேலே பறந்து தலைகுப்புற தண்ணீருக்குள் தான் விழுந்ததை பார்த்து பிரம்மராயர் திகைத்து போனார். நீருக்குள் தலைக்குப்புற இறங்கி தரையை தொட்டார். திரும்ப முயற்சிக்கின்ற பொழுது காலை தரைக்கு கொண்டு வர முடியாத வண்ணம் அவரை அப்படியே யாரோ உள்ளே இருந்து பிடித்து இழுத்தார்கள். உதறவும் முயற்சிக்க மூச்சு திணறியது. உடம்பை நீரலைகள் எழும்பின. ஆனால் என்ன செய்தும் உடம்பை அவரால் நேராக்க முடியவில்லை. தலையை மேல் பக்கம் கொண்டு வரவே முடியவில்லை. காலை உதைத்தால்தானே மேலே போக முடியும். அவர் சேற்றில் கையூன்றி எழுந்திருக்க முயற்சிக்கின்ற பொழுது இன்னும் சேத்துக்குள் அதிகமாக அழுத்தப்படுவது தெரிந்தது. ஹரி என்று கத்த வாய் எடுத்த பொழுது வேறு யாரோ வந்து கூர்மையான ஆயுதத்தால் சட்டென்று எதையோ அறுத்தார்கள். இப்படித்தான் அதை உணர முடிந்தது. தன்னை சுற்றி இருந்து ஏதோ 1, 2, 3 வீச்சுகளில் யாரோ வெட்டி வீழ்த்துகிறார்கள் என்று அவரால் உணர முடிந்தது. மறுபடி அப்படி வெட்டி வீழ்த்திய பிறகு உடம்பு நீருக்குள் போனதும் சாதாரணமாக தானாக திரும்புமே. அப்படி திரும்பி நேராகியது. பிரம்மராயர் காலை உதறி வெளியே வந்தார். தலையை தூக்கினார். நீர்மட்டத்துக்கு மேலே வந்து ஆழ்ந்து சுவாசித்தார். கண்களை நீர் மறைத்தது. எதிரே என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. தலையை சிலுப்பினார். நகர்ந்து கரையை நோக்கி போனார். கண் திறந்து பார்த்தார். எதிரே கருவூர் தேவர் வாளை கையில் ஏந்தி வரப்போற கைகளை விரித்து கொண்டு மிகுந்த கோபத்தோடு கர்ஜித்து கொண்டு இருப்பது கேட்டது. அந்த பூங்காரம் வெட்டி நாசம் செய்து விடுவேன் என்று தெரிவித்தது. ஆனால் யாரிடம்
அதை தெரிவிக்கிறார் என்பதுதான் புரியவில்லை. கருவூர் தேவர் படியிறங்கினார். கையை நீட்டினார். அவர் நீட்டிய கையை பிரம்மராயர் பற்றி கொள்ள மேலே இழுத்து வந்தார். அவரை கரைப்பக்கம் சேர்த்தார். அவருடைய உதவியாளர்கள் முன்னே ஓடி வந்தனர். அவர்களை உலர்ந்த துணிகள் கொண்டு வரச் சொல்லி தலைதெறிக்க ஓடினார்கள். அவர்கள் ஒருவன் தன்னுடைய மேல் துணியால் பிரம்மராயின் முதுகிலும் மார்பிலும் உள்ள நீரை துடைக்க துவங்கினான். என்ன நடந்தது? பிரம்மராயர் குரலில் ஒரு பயத்தோடு கேட்டார். பிரம்மராயருக்கு இது மனுஷ சக்தி இல்லை, அமானுஷ்ய சக்தியின் வேலை என்பது புரிந்தது. ஆனால் அதை நம்பவும் அவருடைய மனம் தயாராக இல்லை. என்ன நடந்தது? ஏன் இப்படி விழுந்தேன்? அவர் மீண்டும் கேட்டார். நான் உங்களுக்கு சொன்ன விஷயம்தான் பிரம்மராயரே. நேரடியாக யுத்தத்துக்கு வர முடியாதவர்கள் அதர்வண வேதம் தெரிந்ததாலேயே தீய சக்திகளை அரசன் மீது ஏவுவதற்கு முன்பு பழைய அறையிலும் உடையாளூரிலும் இருப்பவர்களை மிரட்டி பார்க்கிறார்கள். அப்பாவி மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தொந்தரவு கொடுக்கிறார்கள். ஊர் கலவரமாகட்டும் என்று நினைக்கிறார்கள். உடையாளூரில் கருவூர் தேவர் இருக்கிறார். இருந்தாலும் என்ன, நம்மால் பிரயோகிக்க முடியாதா என்று மமதியில் செயல்படுகின்றார்கள். என்னை நீரில் தள்ளியது யார்? பைசாசமா? ஆம். இப்படி செய்ய இயலுமா? இயலும். ரவிதாசன் மகனா இதை செய்கிறான்? ஆம். ஓரளவு இங்கு நடந்த விஷயம் பற்றி எனக்கு சந்தோஷம். சோழ அதிகாரிகளில் மிக முக்கியவரான உங்களுக்கு இது கண்ணெதிரேயே தெரிந்துவிட்டது. இது பற்றி உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டு விட்டது. இதன் அடிப்படையான விஷயங்களை நான் இப்பொழுது கற்றுக் கொடுக்க முன்வந்தால் நீங்கள் மனதாக கற்றுக்கொள்ளுவீர்கள். இதை எப்படி எதிர்ப்பது என்று நான் உங்களுக்கு சொல்லித்தந்தால் நீங்கள் அதை மிக எளிதாக புரிந்து கொள்வீர்கள். நம்பிக்கை இல்லாதவரால் இதை எதிர்க்க எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? இப்பொழுது இந்த விஷயம் உண்மை என்று உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டு விட்டதல்லவா? ஆம், பிரம்மராயர் அமைதியாகச் சொன்னார். கருவூர் தேவரை நோக்கி கையை கூப்பினார். என்னை நீங்கள்தான் காப்பாற்றினீர்கள் என்பது நீருக்குள் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுதே தெரிந்துவிட்டது. வெளியே நீங்கள் கையில் வாளை ஏந்தி பாவனையோடு இருந்ததை பார்த்த பொழுது என்னை சுற்றி சுற்றி கத்தி வீசி விடுவித்தீர்கள் என்பதும் புரிந்துவிட்டது. உங்களுடைய மகத்தான சக்தியை நான் கண்ணார அனுபவித்து விட்டேன். என்னை காப்பாற்றியதற்கு நன்றி. மறுபடியும் என் சார்பாகவும் என்னுடைய மகன் சார்பாகவும் உங்களை நமஸ்கரிக்க விழைகின்றேன். வேண்டாம் வேண்டாம். கருவூர் தேவர் கை நீட்ட பிரம்மராயர் அதை புறக்கத்திவிட்டு தன் நெற்றியை கருவூர் தேவரின் காலில் வைத்தார். எழுந்து நின்றார். அந்தணன் என்பவன் யாரையும் வணங்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்வார்கள். அது தவறு. ஞானியையும் குருமார்களையும் ஒரு அந்தணன் வணங்கி மரியாதை செய்யத்தான் வேண்டும். அந்த பைசாசம் ஏன் என்னை தாக்கியது? சொல்லியிருப்பார்கள், யார் அங்கு முக்கியமானவரோ அவரை அடி என்று. இங்கு முக்கியமானவர் நீங்கள் இல்லையா? பிரம்மராயர் தனது கேள்வி வித்தையால் கருவூர் தேவரை சந்தேகத்துடன் வினவினார். இல்லை, நான் முக்கியமில்லை. நான் அவர்களால் தொடப்பட முடியாதவன். என்னை அசைக்க முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். அவர்கள் எனக்கு அருகே இருப்பவர்களை தான் அசைத்து பார்ப்பார்கள். என் வீட்டு ஓடுகளை நகர்த்த முயற்சி செய்வார்கள். என் வேலைக்காரியை, பணியாட்களை, சீடர்களை தாக்குவதற்கு முயற்சி செய்வார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் என் விருந்தாளியான உங்களை தூக்கிவிட்டார்கள். நான் இதற்கு பதில் சொல்லாது விடமாட்டேன். இந்த நேரம் பிரம்மராயரை புரட்டி விட்டதாக அங்கே அவர்கள் கொக்கரித்து கொண்டிருப்பார்கள். இதை அறவே தடுப்பது எப்படி? எங்கு இருக்கிறார்களோ அங்கு போய் தாக்கி அவர்களுடைய இடத்தை சின்னாபின்னப்படுத்த வேண்டும். அவர்கள் பூஜையை குலைக்க வேண்டும். இந்நேரம் அரசரிடம் போயிருப்பார்களோ? அரசரிடம் போக முடியாது. அவரிடம் மந்திர தீட்சை பெற்ற ஒரு அரைஞான் கயிறு இருக்கிறது. அது தவிர அரசர் சிவன் கோயில் கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் மிகுந்த நியதிகளோடு வாழ்கிறார். விரதம் இருப்பது போல் தினமும் பஞ்சாட்சரத்தை ஓதி தன்னை சுற்றி திக்கு கட்டிக்கொண்டே இருக்கின்றார். இப்படி செய்யும்படி அவருக்கு நம்பியாண்டார் நம்பி சொல்லி இருக்கிறார். தேவார திருவாசகங்களை சிதம்பரத்திலிருந்து கண்டுபிடித்து கொண்டு வந்த பொழுது நம்பியாண்டார் நம்பியோடு பல மாதங்கள் ராஜராஜர் தங்கி இருந்திருக்கிறார். பல்வேறு விஷயங்களை அவர் சொல்ல கற்றுக்கொண்டும் இருக்கின்றார். மந்திர ஜபங்களும் மூச்சு பயிற்சியுமே குண்டலினி யோகமும் ஹடயோகமும் செய்வதால் அவருடைய எண்ணங்கள் உயர உயர போய்கொண்டிருக்கின்றன. கடந்த 6 வருடங்களாக நம்பியாண்டார் நம்பியின் தொடர்பு அதை இன்னும் வலுவாக்கிவிட்டது. நம்பியாண்டார் நம்பி சொல்வது போல் அவருக்கு திருத்தொண்டர் புராண கதைகளை சொல்ல வேறு யாரும் இல்லை. பண்டிதர்கள் சொன்னால் அரசருக்கு அது சுவையாக இல்லை. கண்களில் நீர் வழிய உளம்புருகி சுவரடியார்களின் புராணத்தை நம்பியாண்டார் நம்பி சொல்லும் பொழுது அரசர் நெகிழ்ந்து விடுகின்றார். ஒரு நல்ல சத் சங்கம் அங்கு ஏற்பட்டு அரசரை
வலுவாக்கி இருக்கின்றது. இப்பொழுது அரசர் மனைவியை தவிர வேறு எந்த பெண்களுடன் உறவாடுவதில்லை. இப்படி ஒழுக்க நெறிகளாலும் பைசாசங்கள் அவரை அண்ட முடிவதில்லை. ஆனாலும் ரவிதாசன் குடும்பம் இடையராது வீழ்த்த முயற்சிதான் செய்யும். எங்கு தவறு நடக்கும் என்று காத்திருந்து தவறை ஏற்பட வைத்து அவரை தடுமாற வைக்கும். கருவூர் தேவர் சொன்னார், நான் என்ன தவறு செய்தேன்? அந்தணனான என்னை எப்படி பைசாசம் தீண்டியது? நீங்கள் ஜபதபம் செய்வதில்லை பிரம்மராயரே, மனம் ஒருமித்து உட்காருவதில்லை, நாலா பக்கமும் அலைபாய்ந்து சிந்திக்கிறீர்கள். அது தவிர கண்ட கண்ட இடங்களில் சாப்பிடுகிறீர்கள். சுத்தம் போதவில்லை. அதனால் மிக எளிதாக பைசாசம் உங்களை தாக்கிவிட்டது. மிக வலுவான பைசாசம் அது. உங்களை பலியே வாங்கி இருக்கும். ஆனால் அது வருமென்று தெரிந்து நான் கவனமாக இருந்ததால் அதனால் எதுவுமே செய்ய முடியவில்லை. உங்களுக்கு சரியாக வழிகாட்ட எவருமே இல்லை பிரம்மராயரே. உங்களை உயரத்தில் வைத்து எல்லோரும் விலகி விடுகிறார்கள். நீங்கள் தனி ஆளாய் தவித்து கொண்டிருக்கிறீர்கள். மனம் வலுப்பட்டு இன்னும் அதிக புத்தி விஷயத்தில், பக்தி விஷயத்தில் ஈடுபட்டு உங்களை நீங்களே வலுப்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம் இது. அப்படி இருந்தவர்தான் நீங்கள். இடையே பல்வேறு பிரச்சனைகளால் உங்கள் ஒழுக்கங்களை நழுவ விட்டு விட்டீர்கள். ஒழுக்கம் குறைந்தவர்களை பைசாசம் எளிதில் தாக்கிவிடும். அதோ அருள்மொழியை பாருங்கள். நான் ஒரு கோடு கிழித்து நகராதே என்று சொன்னேன். இந்த கணம் வரை அவன் நகரவே இல்லை. ஒரு நல்ல விஷயம் சொல்லட்டுமா? சோழ சமுதாயத்திற்கு ஒரு பிரம்மராயர் கிடைத்து விட்டார். நீங்கள் ஆசைப்பட்டது போல உங்கள் மகன் வெகு நிச்சயம் சோழ சமுதாயத்தில் பிரம்மராயராக வருவான். சேனாதிபதியாக பதவியேற்பான். பிரம்மராயர் என்கின்ற பட்டமும் சேனாதிபதி என்கின்ற பதவியும் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அவன் உங்களை விட இன்னும் பல போர்களில் ஈடுபட்டு உங்களை விட உன்னதங்களை அடைந்து வெகு நலமே அவன் வாழ்வான். அப்பா, கேட்கவே சந்தோஷமாக இருக்கிறது. ஆயுசும் பூரணமாக இருக்கிறதல்லவா? இருக்கிறது. கருவூர் தேவர் இழுத்தாற்போர் சொன்னால். ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் கருவூர் தேவரே? மத்திம வயதில் 45 46 வயதில் ஒரு கண்டம் இருக்கும். அப்பொழுது அருள்மொழி மரணமும் அடையலாம் அல்லது துறவரம் பூண்டு விடலாம். அருள்மொழி 45 வயதில் துறவரம் பூண்டு விடுவான் என்றுதான் நான் நினைக்கின்றேன். உயிரோடு இருந்தாலே போதுமானது. நெடுமூச்சிருந்து பிரம்மராயர் பேசினார். மறுபடியும் கருவூர் தேவரை நோக்கி கை கூப்பினார். உலர்ந்த துணிகள் வர அணிந்து கொண்டார். நீங்கள் இன்றிரவு இங்கு தங்கிவிட்டு நன்கு தூங்கிவிட்டு நாளை காலை விடியும் நேரத்தில் அருள்மொழியோடு பயணப்பட்டு விடலாம். அருள்மொழிக்கு நான் சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அவன் வாழ்க்கை இனியதாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அரசரை நீங்கள் இருவரும் கண்ணின் மணி போல் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நீங்கள் நகர்ந்த ஒரு நாள் கழித்து நானும் உங்களை தொடர்ந்து வருவேன். போவதற்கு முன்பு உங்கள் ஊரான அம்மன்குடிக்கு போய் அங்கு அம்பிகையை தரிசித்துவிட்டு அவளுக்கு பசியார அன்னபலி கொடுத்துவிட்டு உங்கள் பயணத்தை தொடருங்கள். நீங்கள் அரசரை சந்தித்த 2 நாளில் அரசர் இருக்கும் இடத்திற்கு நானும் வந்து விடுவேன். பிரம்மராயரே, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். இந்த பௌர்ணமிக்குள் ஒரு பெரிய அரச குடும்ப சாவு நிகழ இருக்கின்றது. அநேகமாய் அது செம்பியன் மாதேவியாகத்தான் இருக்கும். அதற்கும் தயாராக இருங்கள். செம்பியன் மாதேவி தனக்கென்று ஒரு குழுவை எப்பொழுதும் தயார் நிலையில் வைத்திருக்கிறார். அந்த குழு என்ன செய்யும் என்று தெரியவில்லை. அழுது அலம்பல் செய்து ஏதேனும் அபத்தமாக நடந்து கொள்ளப் போகிறது. அப்படி நடப்பதற்கு முன்பே அடக்கி விடுங்கள். அங்கே வன்முறையை காட்டவும் தயங்க வேண்டாம். கருவூர் தேவர் பிரம்மராயின் கையை பிடித்து தன் வீட்டிற்கு அழைத்து போனார். அருள்மொழி, வா என்று அவனுக்கும் கட்டளையிட்டார். அருள்மொழி பின்தொடர்ந்தான். அவனுடைய மனது ஆடி கிடந்தது. இதற்கு மேல் அவரால் நெஞ்சு வலியை பொறுத்து கொள்ள முடியும் என்று தோன்றவில்லை. முதுகு முழுவதும் முள் குத்துவது போல் வலி படர செம்பியன் மாதேவி தாங்க மாட்டாமல் அலற்ற ஆரம்பித்தார். பல்லக்கு நிறுத்தப்பட்டது. தரை இருக்கப்பட்டது. சுற்றி சகலரும் உட்கார்ந்து என்ன என்று விசாரித்தனர். என்னால் முடியவில்லை, நான் இறங்கிக் கொள்ளுகிறேன். என்னை சற்று நேரம் பூமியில் படுக்க வையுங்கள். இந்த பல்லக்கில் குறுக்கில் உட்கார்வது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. கால் நீட்டி நெஞ்சில் கை வைத்து படுக்க விரும்புகிறேன். என்னால் இனி தொடர்ந்து பயணப்பட முடியும் என்று தோன்றவில்லை. நான் முடியப் போகின்றேன். என் வாழ்க்கை அஸ்தமனமாக போகின்றது. இந்த சோழ தேசத்தை விட்டுவிட்டு நான் வேதனையோடு தான் போகப் போகின்றேன். தயவுசெய்து என்னை தரையில் படுக்க வையுங்கள். திணறி திணறி பேசினார் அவர். அவர்கள் 3 பேராகச் சேர்ந்து செம்பியன் மாதேவியை தரையில் படுக்க வைத்தார்கள். சாம்பான் அவருக்கு அருகே வந்து நின்றான். அவர் முகத்தை உற்று பார்த்தான். எழுந்து நின்றான். சுற்றும் முற்றும் பார்த்தான். உதடுகளை பிதுக்கினான். என்ன சொல்லுகின்றீர்கள்?
ஆரம்பத்திலிருந்தே நல்ல சகுனங்கள் எனக்கு தோன்றவில்லை. எதற்காக வந்தோமோ அதை வெற்றிகரமாக முடிப்போமா என்று சந்தேகமாகவே இருந்தது. நான் பயந்தது போலவே நிகழ்ந்துவிட்டது. மறுவூர் சாம்பான் தலையை குனிந்து கொண்டு உரக்கப் பேசினான். செம்பியன் மாதேவியாரை கொல்லிமலைக்கு அழைத்து போக முடியாதா? போய் எந்த புண்ணியமும் இல்லை. இவள் சோழ தேசத்தை விட்டு வருவதற்கு முடியாமல் மனம் தடுமாறி மரணமடையப் போகிறாள். அங்கேயே திருவக்கரையிலேயே ஹோமங்கள் செய்து இவள் உயிரை கட்டி இழுத்திருக்க வேண்டும். ஆனால் திருவக்கரையில் இருந்ததால் இவள் எப்பொழுது மரணமடைவாள் என்று நமக்கு தெரிந்திருக்காது. இந்த பிராணன் இவள் உடம்பை நிலைகுலைத்து விட்டது, இருதயத்தை பாதித்து விட்டது. இன்னும் கூடுதலாக 1 மாதம் திருவக்கரையில் இருந்திருப்பாள். இப்படி பயணப்பட்டதால் தான் பயணம் தாங்காமல் இருதயம் வேலையை நிறுத்தப் போகிறது. இவளை சூட்சுமமாக கட்டி கொண்டு போக நம்மால் ஆகாது. கண்டுபிடித்து விட்டார்கள் என்றால் வாழ்க்கை முழுவதும் சோழ தேசத்துக்கு காராகிரகத்தில்தான் கழிக்க வேண்டியிருக்கும். ரவிதாசனுடைய சபதங்கள் எதுவுமே நிறைவேறாமல் அவையெல்லாம் வெறும் கூச்சலாகவே போக வேண்டியிருக்கும். இப்போதும் ஐயன் ரவிதாசனுடைய சபதங்களை நிறைவேற்ற நம்மால் முடியுமா என்று சந்தேகமாகத்தானே இருக்கின்றது. மலையனூர் சாம்பவன் சம்மணமிட்டு செம்பியன் மாதேவிக்கு அருகில் அமர்ந்து கொண்டான். அவர் மார்பில் கையை வைத்தான். இடக்கையை உச்சியை தடவினான். என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா, உங்கள் உடலுக்கு உபாதையை கொடுத்து விட்டோம். உங்கள் மகன் இருக்கிறார் என்று உங்களிடம் பொய் சொல்லிவிட்டோம். உங்கள் மகனை தேடித்தான் நாங்கள் இவ்வளவு தூரம் நீங்கள் எங்களுடன் புறப்பட்டீர்கள். உங்கள் மகன் எங்களோடு இல்லை. உங்களை வரவழைப்பதற்காகத்தான் நாங்கள் சொன்னோம் பொய் அது. உங்கள் மகன் உங்களுக்கு முற்றிலும் மாறாக புத்த சந்நியாசியாய் எங்கோ அலைந்து கொண்டிருக்கிறார். சைவ மதத்தை விட நீங்கள் சொல்லிக் கொடுத்த சிவநெறியை விட புத்த மதம் உத்தமமானது என்று அவர் புத்த துறவியாகிவிட்டார். உங்களுடைய கடைசி காலத்தில் உங்களிடம் பொய் சொன்னதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். இது அரசியல். நீங்கள் எத்தனை சூதாடி இருக்கிறீர்கள், எவ்வளவு வேகமாய் காய்களை நகர்த்தி இருக்கிறீர்கள், எத்தனை தந்திரங்கள் செய்திருக்கிறீர்கள். உங்கள் மகனை பதவிக்கு கொண்டு வர வேண்டும் என்று எவ்வளவு படாத பாடுபட்டு இருக்கிறீர்கள். அந்த பாடுதான் நானும் பட்டுக்கொண்டே இருக்கிறேன். என் பாடு என்ன என்பது உங்களுக்கு புரியும். சூட்சும உருவத்தில் எழுந்து என்னை கோபமாய் அதட்டுவதை விட்டுவிட்டு சிவனோடு ஐக்கியமாக முயற்சியை செய்யுங்கள். உங்களுக்கு உதவுவதற்கு நானும் முயற்சிக்கின்றேன். உங்களுக்கு பிடித்தமான சிவநாமத்தை உங்கள் காதுகளில் சொல்ல உள்ளுக்குள் வாங்கி கொள்ளுங்கள். நமச்சிவாயம், நமச்சிவாயம், நமச்சிவாயம். மலையனூர் சாம்பான் இடது கையை தலையிலும் வலது கையை அவரது மார்பின் மீதும் வைத்து காதுகளில் கடைசி நேரத்தில் மந்திரம் ஓதுவது போல இறைவனின் திருநாமத்தை சொல்ல செம்பியன் மாதேவி பளிச்சென்று விழித்து பார்த்தார். அவருடைய முடிவு அவருக்கு தெரிந்துவிட்டது. என் மகன் இல்லையா? இல்லை. எங்கே இருக்கிறான்? தெரியாது. ஏதோ ஒரு இடத்தில் புத்த சந்நியாசியாக இருக்கிறார். தெரியும் என்று சொன்னாயே. உங்களை அழைத்து வருவதற்காக பொய் சொன்னேன். எதற்காக? சோழ சாம்ராஜ்யத்தை சரித்து வீழ்த்துவதற்காக, ராஜராஜ சோழனை பழிக்கு பழி வாங்குவதற்காக. இந்த கிழவியை அழைத்து வந்து ஒரு அரசனை எப்படி பழி வாங்க முடியும்? நான் உங்களை உடல் ரூபமாக பார்க்கவில்லை. உங்கள் ஆன்மாவின் மூலம், உங்கள் சூட்சும சக்தியின் மூலம் இந்த தேசத்தை சிதறடிக்க முயற்சி செய்தேன். செம்பியன் மாதேவி யோசித்து பார்த்தார். கண்களை மூடிக்கொண்டார். மறுபடி திறந்தார். செய் என்று சொன்னார். அவர் புலன்கள் பளிச்சென்று உள்வாங்கி நெஞ்சில் குவிந்தன. நாடி துடிப்பு மெல்ல மெல்ல அடங்கியது. நமச்சிவாயம், நமச்சிவாயம், நமச்சிவாயம். மறுவூர் சாம்பன் இடைவிடாது சொல்லிக் கொண்டிருந்தான். செம்பியன் மாதேவியின் உயிர் பளிச்சென்று பிரிந்தது. கழுத்தில் ஒரு சின்ன அசைவு இருந்தது. கண்கள் பாதி திறந்தன. வாய் சற்று பிளந்தது. சாம்பான் அவரையே பார்த்து கொண்டிருந்தான். நாடியில் கை வைத்தான். நாடி நின்றுவிட்டு இருந்தது. இதயத்தின் கடைசி துடிப்பான டப் சத்தம் கேட்டது. சாம்பான் அவர் கண்களை வருடி மூடினான். வாயை அழுத்தினான். இடுப்பிலிருந்து வாய் மறுபடியும் திறக்காத வண்ணம் தலையோடு இருக்க கட்டினான். கைகளை முன்பக்கம் வைத்து கட்டை விரல்களை பிணைத்தான். கால்களை நேராக்கி கால் கட்டை விரல்களையும் பிணைத்தான். எழுந்து நின்று கை கூப்பினான். அன்பர்களே, எவ்வளவு பெரிய வாழ்க்கை எங்கு கிடக்கிறது பார்த்தீர்களா? சோழ தேசம் முழுவதும் வணங்கி எழுந்த பெண்மணி எங்கே மரணமடைந்து விட்டால் பார்த்திருக்கிறீர்களா? தன் மகனை அரியணையில் ஏற்றுவதற்கு படாத பாடுபட்ட ஒரு பெண்மணி எப்படி துயில்கின்றாள் பார்த்தீர்களா?
சிவன் நாமத்தை சொல்லி எத்தனையோ கோவில்களை கட்டி எத்தனையோ போருக்கு உதவி செய்வர்களுக்கு மரணம் எங்கு வந்திருக்கிறது பார்த்தீர்களா? இவளைச் சுற்றி இவளுக்கு சம்பந்தமில்லாத நாம் தான் இருக்கின்றோம். நம்முடைய பொய் வார்த்தைகளை கேட்டு நமக்கு பின்னே வரும்படி இவளுக்கு விதி இருந்திருக்கிறது. இவளுடைய மரணம் பற்றிய நெருங்கிய உறவினர்களுக்கு கூட தெரியாமலேயே இவளுடைய முடிவு வந்துவிட்டது. இது வருத்தமான முடிவு, வேதனையான முடிவு. இவள் மகன் ஒரு பக்கம், இவள் ஒரு பக்கம் என்று விதி இவர்களை எட்டி உதைத்து பிரித்து போட்டுவிட்டது. வேறு யாரை எங்கே எப்படி பிரித்தாளோ தெரியவில்லை, எதனின்று பிரித்தாளோ தெரியவில்லை. இங்கு எல்லாவற்றிலிருந்து பிரிவுபட்டு அனாதையாய் கிடைக்கிறாள். இதை பார்க்கின்ற பொழுது நம்முடைய மந்திரம், தந்திரம், அரசியல் வேலைகள், பழிக்கு பழி வாங்கும் எண்ணம் எல்லாமே அர்த்தமற்று போகின்றன. ஆனால் நாம் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறோம், வாக்கு கொடுத்திருக்கிறோம். வேறு வழி இல்லை. நாம் நமது இலக்கை நோக்கி போய்த்தான் ஆக வேண்டும். வாருங்கள் போவோம். இதை விட்டுவிட்டா ஒருவன் கையை காட்டினான். அவன் கையை காட்டியது பார்த்து மலையனூர் சாம்பான் வாய்விட்டு சிரித்தான். இதே என்று சொல்லிவிட்டாயல்லவா? இவர் என்பது இது என்று மாறிவிட்டதல்லவா? அடடா, இதுதான் வாழ்க்கை. அருகே இருக்கிற முக்கூடல் கிராமத்துக்கு போய் இந்த விஷயத்தை சொல்லுவோம். நாம் பரதேசிகள் என்றும் வழிப்போக்கர்கள் என்றும் சொல்லிக்கொள்வோம். பல்லக்கு தூக்கிகளை காணோம் என்று சொல்லுவோம். அவர்கள் வருவதற்குள் நாம் வேறு ஊர் போய்விடுவோம். முக்கூடலினுடைய குதிரைகளை கிடைத்தால் நல்லது. நாம் விரைவாக கொல்லிமலையை நோக்கி போக வேண்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.